இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கார்த்திகா. நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். வரக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்தில் தென்காசி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இந்த மழை எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரைகலை விளக்கத்துடன் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த அந்த அரபிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அது கடல் பகுதியை வந்தடையும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த நிலையில் இப்போ இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை 10 மணி நிலவரமாக எவ்வாறாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்து விடலாம். காலையில் 10 மணி வரைக்கும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தான் நம்ம மழையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்று அறியப்படுகிறது. அவ்வாறாக இருக்குமாயின் அது எந்தெந்த பகுதிகளாக இருக்கும் என்று கேட்டால் இந்த உதகமண்டலம் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட இடங்களையும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களையும் மிக மிக லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் காலை 10 மணி வரை இதேதான் நமக்கு இன்று மாலை வரைக்கும் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடங்களாக இந்த நீலகிரி ஒட்டிய மலைப்பகுதிகளில் தான் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இருக்கும். இது கொடைக்கானல் வரையிலும் அடுத்தபடியாக மூணாறு உள்ளிட்ட இடங்களையும் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது காலை 10 மணி நிலவரமாக இருக்கும். காலை 10 மணிக்கு திருநெல்வேலியில லேசான இடங்கள்ல மழையை எதிர்பார்க்கலாம். மிக மிக லேசான மழையை தான் எதிர்பார்க்கலாம். அது ஆழ்வார்குறிச்சி, அம்பார் சமுத்திரம் உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து அடுத்தபடியாக மேலசெவல் உள்ளிட்ட இடங்களையும் களக்காடு உள்ளிட்ட இடங்களையும் காலையில ஒரு சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இன்றைய காலை 10 மணி வரை இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. தொடர்ந்து உறைபனி என்பதும் நமக்கு நீடித்து கொண்டே இருக்கும். இது மதியத்திற்கு மேல எவ்வாறாக இருக்கும் என்பதை பாருங்கள். அதாவது இந்த மேகக்கூட்டம் என்பது மெல்ல மெல்ல நகர்ந்து இந்த அரபிக்கடல் சுழற்சி இருக்கு இல்லையா, இது அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து கொஞ்சம் உள் மாவட்டங்களில் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ நம்ம மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே சில இடங்களாக சொல்லப்படக்கூடிய இந்த ராமநாதபுரம், காரைக்குடி உள்ளிட்ட இடங்களையும் தொடர்ந்து அடுத்தபடியாக நாகப்பட்டினம், கடலோர பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதுவும் லேசான மழையாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கேரளாவை ஒட்டிய பகுதிகளிலையும் இந்த மழை என்பது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இந்த சாயந்தரம் நமக்கு ஒரு மதியம் ஒரு 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு மேலே எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல போனால் அது காயல்பட்டினம், சாத்தான்குளம், திருவைகுண்டம் உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை தான் இருக்கும். இப்போ வானிலை அறிக்கை சொல்லியிருக்கக்கூடியதன்படி நமக்கு திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவுக்கு மேலே இந்த மழையை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது காலையில் ஒரு 2-3 மணி போல, நாளை அதிகாலை 2-3 மணி போல இந்த மழையினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இன்று நம்ம மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகளில் லேசான மழை தான் இருக்கும். இப்போ நம்ம ராத்திரி ஒரு செவ்வாய் நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலே நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த மழையானது கொஞ்சமாக இந்த திருநெல்வேலி பகுதியில் அடையுது அப்படின்னு சொல்லப்படுது. புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு திருநெல்வேலி, தென்காசி பகுதியில் நிச்சயமாக மழை இருக்கும். இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரமாக இருக்கிறது. தொடர்ந்து இலங்கை உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, இலங்கையில் மழை என்பது எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி கேட்குறாங்க. இலங்கை பகுதியை பார்க்கும் பொழுது லேசான மழை இருக்கும். காலையில் 8 மணி வரைக்கும் நமக்கு திருகோணமலை, தம்புள்ளை உள்ளிட்ட இடங்களையும், மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட இடங்களில், தொடர்ந்து பொல்லநறுவை உள்ளிட்ட இடங்களையும், அனுராதபுரம் உள்ளிட்ட இடங்களையும் லேசான சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேலே இந்த மழை என்பது கொஞ்சமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக நள்ளிரவுக்கு மேலே நம்ம பெரும்பாலும் இந்த மழையை இலங்கையில் எதிர்பார்க்க வேண்டாம். தமிழகம், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.